முதல் வாசகம். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 42, இறைவசனங்கள் 1 முதல் 7 முடிய. ஆண்டவர் கூறுவது: இதோ என் ஊழியர், அவருக்கு நான் ஆதரவளிக்கிறேன். நான் தேர்ந்து கொண்டவர் அவர், அவரால் என் நெஞ்சம் பூரிப்படைகின்றது. அவருள் என் ஆவி தங்கும்படி செய்தேன். அவர் மக்களினங்களுக்கு நீதி வழங்குவார். அவர் கூக்குரலிட மாட்டார், தம் குரலை உயர்த்த மாட்டார். தம் குரலொலியை தெருவில் எழுப்பவும் மாட்டார். நெறிந்த நாணலை முறியார், மங்கி எறியும் திரியை அணையார். உண்மையாகவே நீதியை நிலைநாட்டுவார். உலகில் நீதியை நிலைநாட்டும் வரை அவர் சோர்வடையார், மனம் தளரமாட்டார். அவரது நீதி நெறிக்காக தீவு நாட்டினர் காத்திருப்பர். விண்ணுலகை படைத்து விரித்து மண்ணுலகை பரப்பி உயிரினங்களை தோன்றச் செய்து அதன் மக்களுக்கு உயிர் மூச்சு தந்து அதில் நடமாடுவோருக்கு ஆவியை அளித்தவருமான இறைவனாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே: ஆண்டவராகிய நான் நீதியை நிலைநாட்டுமாறு உம்மை அழைத்தேன். உம் கையை பற்றி பிடித்து உம்மை பாதுகாப்பேன். மக்களுக்கு உடன்படிக்கையாகவும் பிற இனத்தாருக்கு ஒளியாகவும் நீர் இருக்குமாறு செய்வேன். பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறை நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிருக்கு அடைக்கலம். யாருக்கு நான் அஞ்சி நடுங்க வேண்டும்? ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. தீயவர் என் உடலை ஒழுங்க என்னை நெருங்குகையில் என் பகைவரும் எதிரிகளுமான அவர்களே இடறி விழுந்தார்கள். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. எனக்கு எதிராக ஒரு படையை பாளையம் இறங்கினும் என் உள்ளம் அஞ்சாது. எனக்கு எதிராக போர் எழுந்தாலும் நான் நம்பிக்கையோடு இருப்பேன். ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகின்றேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள். உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. நற்செய்திக்கு முன் வசனம். எங்கள் அரசரே போற்ற பெறுக. எங்கள் குற்றம் கண்டு இரக்கம் கொண்டவர் நீர் ஒருவரே. நற்செய்தி வாசகம். மரியாவை தடுக்காதீர்கள். என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவசனங்கள் 1 முதல் 11 முடிய. பாஸ்கா விழாவுக்கு 6 நாட்களுக்கு முன்பு இயேசு பெத்தானியாவுக்கு சென்றார். அங்குதான் இயேசு லாசரை உயிர்த்தெழச் செய்தார். அங்கு அவருக்கு விருந்து அளிக்கப்பட்டது. மார்த்தா உணவு பரிமாறினார். இயேசுவோடு பந்தியில் அமர்ந்திருந்தவர்களுடன் லாசரும் இருந்தார். மரியா லாமிச்சை என்னும் களப்பட்ட விலையுயர்ந்த நறுமண தைலம் ஏறக்குறைய 320 கிராம் கொண்டு வந்து இயேசுவின் காலடிகளில் பூசி அதை தமது கூந்தலால் துடைத்தார். தைலத்தின் நறுமணம் வீடெங்கும் கமழ்ந்தது. இயேசுவின் சீடருள் ஒருவனும் அவரை காட்டி கொடுக்க இருந்தவருமான யூதாஸ் இஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 தெனாரியத்துக்கு விற்று அப்பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்திருக்க கூடாதா என்று கேட்டான். ஏழைகள் பால் கொண்டிருந்த அக்கறையினால் அல்ல, மாறாக அவன் ஒரு திருடனாய் இருந்ததால் தான் இப்படி கேட்டான். பணப்பை அவனிடம் இருந்தது. அதில் போடப்பட்ட பணத்திலிருந்து அவன் எடுத்துக்கொள்வதுண்டு. அப்போது இயேசு, மரியாவை தடுக்காதீர்கள். என் அடக்க நாளை முன்னிட்டு அவர் இதை செய்யட்டும். ஏழைகள் உங்களோடு என்றும் இருக்கிறார்கள், ஆனால் நான் உங்களோடு என்றும் இருக்கப் போவதில்லை என்றார். இயேசு அங்கிருப்பதை அறிந்த யூதர்கள் பெருந்திரளாய் வந்தார்கள். அவர்கள் இயேசுவை முன்னிட்டு மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழச் செய்திருந்த லாசரை காண்பதற்காகவும் வந்தார்கள். ஆதலால் தலைமைகுருக்கள் லாசரையும் கொன்றுவிட திட்டமிட்டார்கள். ஏனெனில் லாசரின் காரணமாக யூதர்களிடமிருந்து பலர் விலகி இயேசுவிடம் நம்பிக்கை கொண்டனர். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இது இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த இறைவார்த்தை பகிர்விலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலும் உங்களுக்காக ஜெபிப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த புனித வாரத்தில் சிறப்பாக இந்த நாளிலே நாம் அனைவரும்
கடவுளுடைய அன்பையும் அவரது இரக்கத்தையும் தியாகத்தையும் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். நம்முடைய வாழ்விலும் கடவுள் எவ்வாறு பயணித்தார், எவ்வாறு பயணித்துக் கொண்டிருக்கிறார், நாம் அவரோடு கொண்டுள்ள உறவு எப்படிப்பட்ட உறவாக இருக்கிறது என்பதையும் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த புனித வாரத்தில் இருக்கின்ற நாம் அனைவரும் தவ காலத்தின் முடிவில் இருக்கிறோம். இந்த 40 நாட்களாக நாம் செய்த தவ முயற்சிகள், ஜெப முயற்சிகள் அனைத்தையும் சிந்தித்து பார்த்து தெளிவுள்ள ஒரு மனிதர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். அன்பார்ந்தவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம், மரியா இயேசுடைய பாதங்களை உயர்ந்த மதிப்புள்ள அந்த தைலத்தால் அவருடைய பாதங்களை கழுவுவதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய வாழ்விலும் அன்பு என்பது அனைத்தையும் கடந்து செல்ல அழைக்கிறது. அன்பு எதற்குமே கணக்கு பார்க்காது. எதற்குமே இதுதான் உச்சம் என்றும் இதுதான் உயர்வு என்றும் சொல்லாது. எதையும் எளிமையாக பார்க்கக்கூடிய ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. எனவே கடவுள் நம்மீது அன்பு கொண்டதன் விளைவாக தன்னுடைய உயிரையே நம் அனைவருக்கும் பரிசாக கொடுப்பதை பார்க்கிறோம். மனித குல மீட்புக்காக தன்னுடைய உயிரையே அன்பின் உயர்வாக கொடுப்பதை பார்க்கிறோம். எனவே இந்த நன்னாளிலே கடவுள் பலவிதமான தியாகங்களை நமக்காக செய்து தன்னுடைய ஒரே மகனையே சிலுவையில் மிக கொடூரமாக கொல்லக்கூடிய அந்த நிகழ்வையும் அதற்காக கடவுள் செய்கிற தியாகத்தையும் நம்மால் உணர முடிகிறது. நம்முடைய வாழ்வில் நம்முடைய மனமாற்றத்திற்காக நாம் என்ன செய்ய போகிறோம்? நம்முடைய மனமாற்றம் எப்படிப்பட்ட ஒரு நிகழ்வாக இருக்கிறது? இந்த மனமாற்றம் தான் நம்மை கடவுளை உணர்ந்தவர்களாக, கடவுளை நோக்கி செல்பவர்களாக அழைத்து செல்கிறது. எனவே இந்த நன்னாளிலே நாம் அனைவரும் நம்முடைய மனமாற்றத்தை பற்றி சிந்தித்து பார்ப்போம். மனமாற்றம் என்பது பிறர் சொல்லியோ அல்லது அறிவுரைகளால் சொல்லியோ வருவது கிடையாது. மாறாக தன்னிலை உணர்வதால் நிகழக்கூடிய ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு மனமாற்றம். நம்முடைய வாழ்வையே புரட்டி போடுகிற பலவிதமான தவறுகளை செய்தாலும் இந்த மனமாற்றத்தின் வழியாக கடவுளை நோக்கி பயணிக்கக்கூடிய இந்த புனித வாரத்தில் நாம் இருக்கிறோம். எனவே இந்த நாளில் சிந்தித்து பாருங்கள், நம்முடைய வாழ்நாளில் நாம் செய்கின்ற மிகப்பெரிய தவறுகள் என்ன? நம்முடைய வாழ்நாளில் பிறரை பாதிக்கின்ற அளவில் செய்கின்ற தவறுகள் என்ன? நம்முடைய வாழ்நாளில் நம்முடைய இயற்கைக்கும் நம்மோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளுக்கும் எதிராக நாம் செய்கின்ற தவறுகள் என்ன என்பதை சிந்தித்து பார்த்து தெளிவு பெற்று அதில் மீண்டுமாக ஒரு புதிய பாதையை தொடங்கவும் அந்த புதிய பாதையில் இறைவனோடு பயணிக்கவும் இந்த மனமாற்றமானது நம்மை அழைக்கிறது. எனவே நீங்களும் நானும் இந்த மனமாற்றத்திற்கு தயாராக இருக்கிறோமா என்பதை சிந்தித்து பாருங்கள். இந்த மனமாற்றம் இருந்தால்தான் இயேசு கிறிஸ்துடைய அந்த சிலுவை தியாகத்தை நம்மால் முழுமையாக பெற்றுக்கொள்ள முடியும். எனவே கடவுளுடைய இரக்கம் நம் அனைவரும் நிறைவாக ஆசீர்வதித்து அவருடைய தூண்டுதலால் நம்முடைய பாவங்களிலிருந்து விடுபெற்று கடவுள் விடுக்கின்ற அந்த புனிதமான, அந்த உன்னதமான, பரிவுள்ள, அந்த பாசமுள்ள அன்பு வாழ்க்கையில் நாம் அனைவரும் பயணிப்போம். இந்த நாளிலே நாம் பார்க்கின்ற மனிதர்கள், நாம் பார்க்க பணியிடங்களில் செல்லுகின்ற பொழுது சந்திக்கின்ற மக்கள் அனைவரிடமும் அன்போடும் பரிவோடும் கடவுளுடைய இரக்கத்தோடும் ஒருவர் மற்றவரை அணுகுவோம். கடவுளுடைய அந்த அன்பு தியாகத்தை நாம் அனைவரும் பரிசாக பெற்றுக்கொள்வோம். எனவே இந்த நன்னாளிலே நாம் அனைவரும் உலக அமைதிக்காக ஜெபிப்போம். நம்முடைய குடும்பங்களில் ஒற்றுமைக்காக ஜெபிப்போம். கிறிஸ்துவின் பாடுகள் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய வாழ்க்கையிலும் தொட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து இந்த நன்னாளிலே சிந்தித்து நாம் அனைவரும் ஒருவர் மற்றவருக்காக ஜெபிப்போம். ஆமீன்.